5 மாதம் இந்த வக்கர சனி என்பது அஷ்டமத்து சனியினுடைய தாக்கங்களை நிச்சயமாக இவர்களுக்கு குறைப்பார். அதுல ரொம்ப முக்கியமா சிம்மராசிக்காரர்கள் இழந்த பட்டத்தையும் பதவியையும் பொறுப்பையும் புகழையும் கடவுள் கொடுக்கணும். தொழில் இதுக்கு முன்னாடி அலைச்சலா இருக்கு சார், போட்டு முடங்கி போன மாதிரி இருக்கு, பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே லாக் ஆகிருக்கு, அது அப்படின்னு நினைச்சவங்களுக்குலாம் கண்டிப்பா பிசினஸ்ல ஒரு பீக் பீரியட் கிடைக்கும். கடன் வாங்கிட்டு கிடைக்கவே முடியலன்னா சரி பண்ணிடலாம். கிரெடிட் கார்டு ஏதாவது வாங்கி மாட்டிக்கினாங்கன்னா அதெல்லாம் ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணி வரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ல நம்ம கூட யாம இருக்க பயமே அருண்குமார் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லாரும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க விஷயங்கள் என்னன்னா, இந்த சனி வக்கர பயிற்சின்றாங்க. இந்த சனி வக்கர பயிற்சினா என்ன நடக்க போகுது, இந்த சனி வக்கர பயிற்சியோட தாக்கத்தால ராசிகளுக்கு எப்பேற்பட்ட பலன்கள் பாதிப்புகள்லாம் இருக்க போகுது? ஸோ நவகிரகத்துல பொதுவாகவே நவகிரகங்கள் அத்தனையுமே முன்னோக்கி நகரும். ராகுக்கு இது மட்டும்தான் பின்னோக்கி நகரக்கூடிய தன்மை கொண்டதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இயற்கையில் ராஜகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா கிரகங்களும் வக்ரம் பின்னோக்கி வர்றதா இருந்தாலும் இந்த ராஜகிரகங்களுடைய வக்ரம் என்பது ஒரு பெரிய தாக்கங்களை எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தும். அதில் முக்கியமாக குருவினுடைய வக்கரமோ சனியோட வக்கரமோ, ஏன்னா லாங் டேர்மாக ஒரு இடத்துல அவங்க இருக்கிறதுனால, அதோட டியூரேஷன் பெருசாக இருக்கிறதுனால அதை பற்றி நம்ம நிறைய பேசுவதை கேள்விப்பட்டிருப்போம். அந்த அடிப்படையில் சனி பகவான் வக்கரம் அடைகிறார். வக்கரம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இயல்பாக நகர்ந்து போகிற கிரகம் திருப்ப ரிவர்ஸில் வர்றது. இந்த வாட்டி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பாத அடிப்படையில் தான் சனி பகவான் வக்கரம் அடைகிறார். மீன ராசியிலே தான் சஞ்சரிக்க போகிறார். அந்த வகையில் வரக்கூடிய சனியினுடைய வக்கர பயிற்சி ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30 வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி நடக்க காத்திருக்குது. கிட்டத்தட்ட 139 நாட்கள் சனி பகவான் பல மாற்றங்களை, பல அதிசயங்களை எல்லாருக்குமே செய்யறதுக்கு காத்திருக்கார். சரி, இந்த சனி வக்கர பயிற்சியில எந்தெந்த ராசிகள்லாம் சீரும் சிறப்புமா இருக்க போகுது? சீரும் சிறப்புமா இருக்கிறத விட நிம்மதி சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய ராசிகள்னு ஒரு 4 ராசிக்காரர்கள் இந்த சனியினுடைய வக்கரத்தில் இருக்காங்க. அதில் முதல் ராசியாக இருக்கக்கூடியது மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியினுடைய தாக்கம் ஆரம்பித்ததிலிருந்து அவர்கள் பட்ட கஷ்டத்திலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி விடுபட்டு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஏன்னா நிறைய வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டியாக சரியாக என்னால் யோசிக்க முடியலன்னு நினச்ச மேஷராசிக்கெல்லாம் கடவுள் அருளோடு அந்த தாக்கங்கள் கொஞ்சம் குறைஞ்சு ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவான வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்குரிய வாய்ப்பை நிச்சயம் தரப்போறாரு. அதற்கு அடுத்தது சிம்ம ராசிக்காரர்கள். முக்கியமா இந்த 5 மாசத்துல யார் பாடாப்பட்டாங்களோ இல்லையோ, சிம்ம ராசிலாம் நிறைய உடஞ்சு போனாங்க. உடம்பளவுல மனசளவுல எல்லாத்துலேயுமே உடஞ்சு போனாங்க. குறிப்பா ஒரு தெளிவில்லாத வாழ்க்கை போற மாதிரியே இருக்கு. பர்சனல் லைஃப்ல பிரச்சனையை சந்திச்ச சிம்ம ராசிக்கெல்லாம் ஒரு தெளிவை தரக்கூடிய அடிப்படையில, ஒரு நிம்மதி பெருமூச்சை தர அடிப்படையில இந்த வக்கரம் இருக்க போகுது. அதற்கு அடுத்தது கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த கண்டக சனி ஆரம்பிச்சதுல இருந்து எதை நினைச்சாலும் பயமா இருக்கு, எதை தொட்டாலும் பயமா இருக்கு. இன்னும் சொல்லணும்னா தப்பான உறவு பழக்க வழக்கத்துல போய் மாட்டிப்போமோன்னுலாம் நிறைய கன்னி வருத்தப்பட்டாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டும் கஷ்டத்துலையும் அனுபவிச்சவங்க உண்டு. இல்லை கல்யாண வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் இப்போ ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனையோட தான் அந்த சனி இருந்ததுனால அனுபவிச்சிருப்பாங்க. அந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக மாறும். கன்னிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர சனி என்பது முன்னாடி சிம்மத்துக்கு சொன்ன மாதிரி தான், உடல் தெளிவு உள்ள தெளிவை தரும், ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய உறவு புதிய நண்பர்களால் பெரிய அனுகூலத்தை தரும். அந்த அடிப்படையில் கன்னியும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது தனுசு ராசிக்காரர்கள். இந்த அர்த்தாஷ்டம சனி தொடங்கினதுலேருந்து இந்த 5 மாசமா கொஞ்சம் நிலையான இடத்துல உட்கார முடியல, நிம்மதியாக இருக்க முடியல, தொழிலில் முடக்கம், வீட்டுக்குள்ளே போனாலே தூக்கம் வர மாட்டுது, எதையாவது ஒரு சிந்தனை யோசனையோடவே இருக்குது, பயமாக இருக்குது லைஃப்பை பற்றி அப்படின்னு நினச்ச தனுசுக்கெல்லாம் அடுத்த 5 மாதம் ஒரு பொற்காலமாக மாறும். நிம்மதி, அமைதி, சந்தோஷம், வீட்டில் ஒரு குதூகலம், மனையில் ஒரு மங்கள காரியங்கள் நடக்கக்கூடியது, தடைப்பட்ட காரியத்தெல்லாம் தடையில்லாமல் நடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். மேற்கூறிய 4 ராசிக்காரர்களுக்கு சனியினுடைய தாக்கம் குறைந்து நிம்மதி பலனை அடைவார்கள் அப்படின்னு. ஸோ அதற்கு அடுத்தது முக்கியமாக 12 ராசிக்குமே சனி பகவான் பார்க்கக்கூடிய இடம், எந்த இடத்துல அவங்க வக்ரம் அடைகிறாங்கன்றதை பொறுத்து பல மாற்றங்களை இந்த சனி வக்ர பயிற்சி தர காத்திருக்கு. சரி, அடுத்து இந்த 12 ராசிக்கான இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துடலாம். சிம்ம ராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது? சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனிப்பெயர்ச்சி ஆனதுலேருந்து நிறைய வழிகளையும் மன உளைச்சல்களையும் அனுபவிச்சவங்க அவங்க தான். ஏன்னா அஷ்டம சனின்றது ரொம்ப கஷ்டமான சனி தான். 7.5 சனி கொடுக்கறத 2.5 வருஷத்தில் அஷ்டம சனி செய்யும்னு சொல்லுவாங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நிம்மதியை இழந்து தவிச்சுட்டு இருந்தவங்க பல பேர். இந்த 5 மாதத்தில் பல பேர் கால் பண்ணும்போதெல்லாம், சார் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், டிப்ரெஷனாக இருக்கேன், ஆன்சைட்டியாக இருக்கேன் சார், மனக்குழப்பத்திலே இருக்கேன் சார், வாழ்க்கையை பற்றின எந்த புரிதலுமே இல்லை, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல சார் அப்படின்லாம் புலம்புனாங்க. ஏன்னா ஒரு நோய் இருந்து வைத்தியம் பண்ணுறது வேற. சிம்ம ராசியெல்லாம் பாவம், கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துருப்பார், நிம்மதியை கொடுத்துருக்க மாட்டார்.
அட்லீஸ்ட் இதுதான் பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட அந்த பிரச்சனையை நம்மளால சரி பண்ண முடியும். ஆனா அந்த பிரச்சனையே என்னன்னு தெரியாமலே ஏதோ ஒரு டைலமோலே வாழ்க்கை ஓடுதோ அப்படின்லாம் அவங்களுக்குள்ள நிறைய மனக்குழப்பம் இருந்துச்சு. சத்தியமாக அந்த குழப்பங்கள் அத்தனையும் மாறும். அடுத்த 5 மாதம் இந்த வக்கர சனி என்பது அஷ்டமத்து சனியினுடைய தாக்கங்களை நிச்சயமாக இவர்களுக்கு குறைப்பார். அதில் மெயினாக ஃபேமிலியில் இருக்கிற பிரச்சனை சரியாகும். சார் எனக்கு நல்லா இருக்குது சார், குடும்பத்தை நினச்சி தான் கவலைப்படுறேன், எனக்கு வீட்டை நினச்சா கவலையாக இருக்குது, பொண்டாட்டி நினச்சா கவலையாக இருக்குது, பிள்ளை நினச்சா கவலையாக இருக்குது, அப்பா அம்மா நினச்சா கவலையாக இருக்குது, அவங்களுக்காகவே நான் வாழ்ந்து வாழ்ந்து வீணாக போயிட்டணும் அப்படின்லாம் நினைக்க தோணுது அப்படின்னு நினச்ச சிம்ம ராசியெல்லாம் தனக்கான வாழ்க்கையை வாழுவதற்குரிய தொடக்கத்தை கடவுள் கொடுப்பார். அதில் ரொம்ப முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்கள் இழந்த பட்டத்தையும் பதவியையும் பொறுப்பையும் புகழையும் கடவுள் கொடுக்கும். இந்த 10 மாதத்தில் நிறைய பேர் வேலை இழந்திருப்பாங்க, இந்த 5 மாதத்தில் நிறைய பேர் பட்டத்தை இழந்திருப்பாங்க, பதவி பொறுப்புகளை இழந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் திரும்ப அந்த பொறுப்பும் பதவியும் பட்டமும் கிடைப்பதற்குரிய வாய்ப்பு இருக்குது. அதில் ரொம்ப குறிப்பாக பேசுகிற வார்த்தைகள் இருந்து தடுமாற்றம் சரியாகும். வாக்கு கொடுத்துட்டு காப்பாற்ற முடியாத சிம்மராசி வாக்கு கொடுத்து காப்பாற்றுவாங்க. அதே மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்ற பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமண வயசுலேருந்து கல்யாணம் தடைப்பட்டவர்களுக்கெல்லாம் திருமணம் திருப்ப நடக்கிறதுக்குரிய சூழல்களை கடவுள் ஏற்படுத்தி தருவார். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக புத்திர பாக்கியத்தை ஆண்டவன் கொடுப்பான். தொழிலில் இதுக்கு முன்னாடி அலைச்சலாக இருக்குது சார், போட்டு முடங்கி போன மாதிரி இருக்குது, பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே லாக் ஆகிருக்கு, அது அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் கண்டிப்பாக பிஸ்னஸில் ஒரு பீக் பீரியட் கிடைக்கும். மெயினாக 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி சிம்மத்துக்கு வக்கரம் அடைகிறதுனால புதிய காதல் மலரக்கூடிய வாய்ப்பு சிம்மத்துக்கு இருக்குது. புதிய தொடர்புகளும் புதிய உறவுகளும் அறிமுகம் ஆவார்கள் இந்த காலகட்டங்களில். ஸோ அதே மாதிரி 6வது அதிபதி சனி இருக்கிறதுனால மறைமுக எதிரி போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும். ஏதாவது கடன் வாங்கிட்டு கிடைக்கவே முடியலன்னா சரி பண்ணிடலாம். கிரெடிட் கார்டு எதாவது வாங்கி மாட்டிக்கினாங்கன்னா அதெல்லாம் ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணி வரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. நேற்றுக்கு நம்மளை திட்டினவெல்லாம் இனிமேல் பாராட்டுற அளவுக்கான வாழ்க்கையை வாழக்கூடிய சூழலை சிம்மராசி ஏற்படுத்தும். ஸோ அது எல்லாமே ஒட்டுமொத்தத்தில் சிம்மராசிக்கு ஓரளவுக்கு தெளிவையும் திருப்பத்தையும் தரக்கூடிய அடிப்படையில் இந்த சனியினுடைய வக்ர பயிற்சி இருக்க போகுது. சிம்மராசி எதுல ஜாக்கிரதையா இருக்கணும் சார்? சிம்மராசிக்காரர்கள் 1000 விஷயங்கள் நம்ம அஷ்டம சனி வக்ரம் அடையுதுன்னு சொன்னாலும் அஷ்டம சனி தான். சனி எங்கேயும் மாறலை, இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் பின்னாடி தான் வராரே தவிர அவரோட ஜோனில் தான் நிற்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது 8ல் பொதுவாக சனி இருந்துச்சுன்னா பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும்னு நான் சொல்லுவேன். கோச்சார ரீதியாக ராசியில் கேது, 7ல் ராகு, 8ல் சனி, சத்தியமாக தப்பான உறவு வரும், தப்பான பழக்க வழக்கம் வரும், தவறுதலான இடத்துல போய் சிக்கிக்கக்கூடிய சூழல்களை உருவாக்கும். நம்மளே இந்த விஸ்வாமித்திரருக்கு எதிரில் வந்து மோகினி ஆடுற மாதிரி இந்த டைமில் இப்போ தான் நம்ம கம்முன்னு இருப்போம், 2 பேரும் மெசேஜ் போடுவாங்க நம்மளுக்கு. இவன் நைட்டில் தெரியாமல் போய் ஒரு 4 ஃபோட்டோவுக்கு லைக்கை போட்டுருவான், இல்லை ஏதாவது ஒன்று சும்மா ஒரு 4 பேர்த்து கூட பேசி ஏதாவது ஒன்று அதில் ஒரு தேவையில்லாமல் பிரச்சனைகளை உருவாக்கிக்கக்கூடிய சூழல் உருவாகும். அப்போ இது ஏன் இந்த அளவுக்கு வெளிப்படையாக சொல்கிறேன்னா, ஸோ யாரிடம் பேசினாலும் பழகினாலும் கவனத்தோடு நிதானத்தோடு பேச வேண்டும். மனசாட்சிக்கு தப்புன்னு பண்ணுற விஷயத்த செய்ய வேணாம். இது ஒன்று போதும் சிம்மராசிக்கு. மனசாட்சிக்கு உங்கள் மனசாட்சிக்கு தப்புன்னு எது தோணுதோ, உங்கள் மனசை தாண்டி யார்ட்டையும் சொல்ல முடியாத விஷயம்னு எதை நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் நீங்கள் இப்போ பண்ணாமல் இருங்க, பண்ணுங்கலாம் நான் சொல்ல போகிறதில்ல, கவனமாக இருங்க, அவ்வளோதான். ஏன்னா அதனால் ஏற்படக்கூடிய மனவலி அதிகமாக இருக்கும். தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே மாட்டிப்பாங்க. பயம்தான் அதிகமாக இருக்கும் சிம்மத்துக்கு, மனப்பதட்டம், மனக்குழப்பம் அப்படின்லாம் தோணும். அதனால் கொஞ்சம் ஹெல்த்தாக பார்த்துக்கோங்க. உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும், மற்ற எல்லாமும் சூப்பராக இருக்கும். சனி வக்கர பயிற்சியில் ஸ்பெஷல் அனுகூலங்கள் சிம்ம ராசிக்கு ஸ்பெஷலாக பார்க்கக்கூடியது அஷ்டமத்தில் வக்கரம் அடைகிறதுனால அஷ்டம சனியோட தாக்கம் அடுத்த 5 மாதத்திற்கு நிச்சயம் குறையும். அதில் முக்கியமாக கொடுக்கல் வாங்கல் சிக்கல்கள் தீரும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா சரியாகும். கூட்டுத் தொழில் கூட்டாளிங்க சம்பந்தமான பாதிப்பு இருந்தால் சரியாகும். அதே மாதிரி இல்லற வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்தித்தவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மறுவாழ்வு அமையக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். மெயினாக டிவோர்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் கொஞ்சம் சாதகமான தீர்ப்பு இவங்களுக்கு வரும். அதே மாதிரி அடுத்த மறுமணத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு திருமணங்கள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகளை கடவுள் தருவார். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான பலனாக தான் பார்க்குறேன். இவங்க எப்பேற்பட்ட பரிகாரங்கள் பண்ணலாம் சார்? சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானுடைய வழிபாடு இவர்களுக்கு அந்த மனக்குழப்பத்தையும் மன தெளிவையும் சரி பண்ணும். தயவு செஞ்சு சூரியனை காலையில் எந்திரிச்ச உடனே கும்பிடுறதுக்கு பழகுங்க. இல்லை சார் நான் எழுந்திருக்கிறதே 11 மணிக்கு தான் எழுந்திருக்கிறேன், 10 மணி தான் எங்கே பார்க்குறது அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் வண்டியில் போகும்போதோ காரில் போகும்போதோ பஸ்ஸில் போகும்போதோ கூட சரி, ஒரு நொடி சூரியனை மனதார பார்த்து, சூரிய பகவானே என் உடம்பை பார்த்துக்கோ, மனசை பார்த்துக்கோ, நல்ல புத்தி நல்ல அறிவு சிந்தனையை கொடு, வாழ்க்கையில் நான் எப்பவுமே நிம்மதியாக இருக்கிற மாதிரியான எண்ணத்தை கொடுன்னு ஆத்மார்த்தமாக கேட்டாலே போதும். வேறு எதையும் போய் கோயில் குளத்தில் புரளணும் உருளணும்லாம் இல்லை. இதை ஒன்றே ஒன்று மட்டும்
மனதார செய்யுங்க. சத்தியமா அந்த சூரிய பகவான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தருவார். சரி, இப்ப நீங்க சனி வக்கர பயிற்சியை பத்தி சொல்லியிருந்தீங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 130க்கும் மேற்பட்ட நாட்கள்ல இது இருக்க போகுதுன்றத சொல்றாங்க. இந்த நாட்கள் எப்படி இருக்க போகுது? யார் யாருக்கெல்லாம் ப்ளஸ்ஸா இருக்க போகுது? யார் யாருக்கெல்லாம் மைனஸா இருக்க போகுது? ஸோ பொதுவா பாவ கிரகங்கள் வக்ரம் அடையும் காலகட்டம் அப்படின்றது சில உக்கிரத்தன்மைகளை வெளிப்படுத்துறதுக்கும் பொது பலன்கள்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் ஜாதகத்துல. சமீபத்துல இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல பசிபிக் பெருங்கடலோட அந்த பகுதிகளில் வெப்பத்தினுடைய தன்மை அதிகமாகி எல் நைனோ சுழற்சி மூலயமா ஒரு மிகப்பெரிய வறட்சி வரலாம், மிகப்பெரிய வெள்ளம் வரலாம்லாம் அறிவியல் கணிச்சிருக்கு. இப்போ ஜோதிட ரீதியாகவும் நம்ம அதை தொடர்புபடுத்தி பார்க்கும் பொழுது அடுத்த 139 நாட்களில் எதிர்பாராத பெருமழை பெய்வதற்குரிய வாய்ப்பு இருக்குது, எதிர்பாராத வெள்ளம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்கு, தமிழ்நாட்டிலே நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு, எதிர்பாராத நிலச்சரிவு மலை சரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ பேசுகிற நேரத்தில் வெனிசுலாவில் நிலநடுக்கம் நடந்ததை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரியான தாக்கங்களும், அதே மாதிரி கடல் கொந்தளிக்கக்கூடிய நிகழ்வு சில இடத்துல நடக்கும், சில இடத்துல கடல் அலைகள் உள்ள போறதை நம்ம கண்கூட பார்க்க முடியும். அதே மாதிரி அந்த சனியும் ராகுவும் பக்கத்துல இருக்கிறதுனால நவம்பர் 31 வரைக்குமே விமான விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி காற்றில் பரவக்கூடிய நோயினுடைய தாக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதிலெல்லாம் அந்த பொதுவான விஷயம், பொது பலன் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் அனைவரும் நிதானத்தோட இருக்கணும். ஏன் கரெக்டாக இந்த வக்ர பெயர்ச்சி 139 நாள்னா, ஏன் சென்னை உள்ளிட்ட அந்த பெருநகரங்கள் கூட இந்த சனியினுடைய தாக்கம், ராகு கேதுவினுடைய சுழற்சி, குருவினுடைய உச்சகுரு, அப்போ இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும் பொழுது சென்னை உள்ளிட்ட பெருநகரங்கள் கூட தண்ணீரை தத்தளிக்கக்கூடிய நிலைகளும் அல்லது இயற்கை சீற்றங்களால் சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய சூழல்களும் தமிழகத்துக்குமே அது இருக்குது அப்படின்றது தான் இந்த சனியினுடைய வக்ர பெயர்ச்சி காட்டுகிறது. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக அரசும் இருக்கணும், அரசு துறை சார்ந்த அதிகாரிகளும் இருக்கணும், மக்களும் இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் சொன்னீங்க சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.